பைசன் திரைப்படம் மாரி செல்வராஜின் திரை மகுடத்தில் மற்றுமொரு வைரக்கல் என முதல்வர் ஸ்டாலின் புகழ்ந்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தீபாவளிக்கு வெளியான பைசன் திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகி மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சகோதரர் மாரியின் திரைமொழியும் கலை நேர்த்தியும் மேலும் மேலும் மேம்பட்டு வருவதற்கு எடுத்துக்காட்டாக பைசன் மிளர்கிறது என முதல்வர் ஸ்டாலின் புகழ்ந்துள்ளார். மேலும் மாரி செல்வராஜின் படங்களை தான் உன்னிப்பாக கவனித்து வருவதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் தனியார் மயமாக்கலை கண்டித்து எழும்பூரில் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர். கூடலூரில் நீண்ட நேரம் சாலையில் நின்று வழிமறித்த காட்டு யானையால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மசனகுடி பகுதியிலிருந்து மாயாறு பகுதிக்கு செல்லும் மாநில நெடுஞ்சாலை பகுதியில் வன விலங்குகள் கடந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த காட்டு யானை நீண்ட நேரம் சாலையை வழிமறித்து நின்றது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஆங்காங்கே நிற்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.